Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to see 12th standard chemistry important questions for public exam 2025 CS ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு 6 நாள் லீவ் இருக்கிறனால இப்போலேருந்தே நீங்கள் ஃபஸ்ட் டேலேருந்தே கரெக்டாக நான் கொடுக்குற கொஷின்ஸ் இப்போ புதுசாக படிக்கிறவங்க கூட இந்த நான் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்கனாலே நல்ல மார்க் என்ன செய்யலாம் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இது வந்து போத் புக் பேக் அண்ட் புக் இன் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது எல்லாமே நான் வந்து அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி படிக்கணும், இதில் பிபின்னு கொடுத்துருக்கிறது எல்லாம் புக் பேக் கொஷின், அப்புறம் பிஐன்னு கொடுத்துருக்கிறதெல்லாம் புக் இன் கொஷின். ஸோ புக் பேக் புக் இன் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்னா பப்ளிக் எக்ஸாம் 2020 இப்போ வரைக்கும் 2024 வரைக்கும் நடந்த கொஷின்ஸும் இந்த வருஷம் நீங்கள் எதனா குவார்ட்டர்லி ஆஃப்லி ரிவிஷன் கொஷின்ஸையும் பாருங்கள். அதில் ஏதாவது கொஷின்ஸ் நான் இப்போ கொடுத்தது போக அதில் எக்ஸ்ட்ரா கொஷின் ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். சரியா, இது உங்களுக்கு வந்து இப்போ 6 days லீவ் இருக்குங்கிறனால நான் ஆல்மோஸ்ட் நிறைய எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷினுமே கவர் பண்ணி கொடுத்துட்டேன். மேபி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்மியாக லீவ் இருந்துச்சுன்னா அப்போ நான் வந்து இன்னும் ஷார்ட் பண்ணி கொடுப்பேன். பட் நீங்கள் இதெல்லாம் என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க, நிறைய நல்ல மார்க் என்ன செய்யலாம், இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் இதை பார்த்துட்டு நிறையா இருக்குது அப்படின்னு தயவு செஞ்சு என்ன செய்ய நினைக்காதீங்க. பிகாஸ் சாப்டர் 2, 3, 4 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொஷின் இருக்க மாதிரி இருக்கும், பட் எல்லாமே 2 லைன் ஆன்சர் தான். அதனால் 2 மார்க் 3 மார்க் தான் மோஸ்ட்லி இருக்கும். இது எல்லாமே 2 லைன் 3 லைன் ஆன்சர் தான் இருக்கும். அதனால் ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ அதனால் நிறையா கொஷின் இருக்குன்னு நினச்சி ஃபஸ்ட்டு மைண்ட் செட் நினச்சிக்காதீங்க, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக வச்சுக்காதீங்க. சரியா, தென் கோஆர்டினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 3 தியரி தான், வெர்னஸ், வேலன்ஸ் பாண்ட், CFT, அது அப்ளிகேஷன் தான் இந்த கொஷின்லாம் நிறையா இருக்கும். will you distinguish, what is hybridization, geometry, இது VBT தியரி, CFT தியரி தெரிஞ்சுன்னா நீங்கள் இதெல்லாம் இதில் அப்ரோச் பண்ணிடலாம். அண்ட் சில டெஃபினேஷன்ஸும் அந்த காம்ப்ளெக்ஸ் வச்சு நம்மளுக்கு என்ன செய்வாங்க, IUPAC அதெல்லாம் கேட்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ CFT, VB தியரி, அதுக்கப்புறம் வெர்னர்ஸு, ஐசோமெரிசம், IUPAC, இதுதான் வந்து மேஜர் பார்ட் ஆஃப் 5th லெசன். அப்புறம் மெட்டல் கார்பனைல்ஸில் பாண்டிங், இதை படிச்சிட்டிங்கனாலே எல்லாமே கொஸ்டின் என்ன செஞ்சிடும், கவர் ஆயிரும் அதில். தென் சாப்டர் 6 அண்ட் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் நம்பர் கொடுத்து பேஸ்டு கொஷின்ஸ், டேப்லர் காலம் கொடுத்துருப்பேன். ஸோ அப்படின்னா அந்த பேஜில் இருக்க டேப்லர் காலம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் சில கொஷின் ஜஸ்ட் ரெஃபர் அப்படின்னு கொடுத்துருப்பேன், அதெல்லாம் ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி கொஷின்ஸை கொடுத்துருப்பேன். தென் கமிங் டு ஆர்கானிக் பார்ட், ஆர்கானிக்கில் 14, 15 எல்லாமே கொடுத்துட்டு 11, 12, 13 என்ன மாதிரி கொடுத்துருப்பேன்னா, இது பேஜ் நம்பர் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி, பேஜ் நம்பர் ஏதோ கொலாப்ஸ் ஆயிடுச்சு, இந்த பேஜ் முன்னாடி வரணும்னு நினைக்கிறேன். சாரி, இந்த பேஜ் கீழே வரணும், பேஜ் நம்பர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சாப்டர் 10க்கு அப்புறம் சாப்டர் 14, சாப்டர் 14க்கு அப்புறம் இந்த 15 வரணும். இந்த சாப்டர் 15 வந்ததுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், சாப்டர் 11, அதுக்கப்புறமா சாப்டர் 12, அப்புறமா சாப்டர் 13 இருக்கும். சரியா, ஸோ இதில் எல்லாத்துலேயுமே என்ன செஞ்சுருப்பேன்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு சாப்டர் 11, 12, 13 புக் பேக் வந்து உங்களோட சாய்ஸ் படிக்கிறது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறவங்க நீங்கள் புக் பேக் படிக்கனாலும் ஓகே. பட் 13th லெசனுக்கு புக் பேக் கண்டிப்பாக என்ன செய்யணும், படிக்கணும். பிகாஸ் 13th லெசன் புக் பேக்கில் நேமிங் ரியாக்ஷன், ரீசனிங் கொஷின், ABC டைப் கொஷின் எல்லாமே கவர் ஆகும். அதனால் 13th லெசனில் புக் பேக் கம்ப்ளீட்டாக படிக்கணும், நான் கொடுத்துருக்க கொஷின்ஸை. பட் 11 and 12 உங்கள் சாய்ஸ் புக் பேக் படிக்கிறது. பட் புக் இன் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே படிச்சிடணும். அண்ட் இது போக எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸும் படிக்கணும். ஸோ நேமிங் ரியாக்ஷன்ஸ் வந்து நான் ஒரு 30 ரியாக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன், அதை டீச் பண்ணி லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை நான் கீழே வைக்கிறேன் வீடியோ. ஸோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, பாருங்கள். இல்லை எனக்கு வீடியோ பார்த்து படிக்கலாம், நான் ஜஸ்ட் PDF பார்த்து என்னை பார்த்து புரிஞ்சுக்குவேன் அப்படின்னா அந்த வீடியோவில் கீழே PDF இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரசிக்கலாம், படிச்சுக்கலாம். சரியா, ஸோ புக் பேக் 11, 12 உங்கள் சாய்ஸ். பட் புக்கின் எல்லாமே படிச்சிடணும். பட் 13th லெசன் புக்கின் கண்டிப்பாக படிக்கணும், நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ண தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.